வணக்கம். இது நவம்பர் மாதம், தமிழர் எழுச்சிக்கான மாதம். நவம்பர் 26 தலைவர் பிறந்தநாள், நவம்பர் 27 மாவீரர் நாள். நமக்காக நாடு கட்ட உயிர்நீத்த மாவீர தெய்வங்களை போற்றி தொழக்கூடிய நாள் மாவீரர் நாள். தேச விடுதலை எனும் உயரிய லட்சியத்தை அடைவதற்கு ஒவ்வொரு தமிழனும் சூளுரைக்க வேண்டிய, உறுதியேற்க வேண்டிய நாள் மாவீரர் நாள். இந்த ஆண்டு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் சிதம்பரத்தில் நடக்க இருந்தது. அங்கே இடத்தை தெரிவு பண்ணி ஏற்பாடு போய் கொண்டிருக்கிறப்ப மழைப்பொழிவு காரணமாக தண்ணீர் தேங்கியதால அங்கே நடத்த முடியாத சூழல். வேறு இடத்தை பார்க்குறப்ப மக்கள் கூடுற வகையில் சரியான இடம் அமையலை. அப்போ வேற ஊருக்கு மாற்றிடலாம்னு சென்னைக்கு அருகாமையில் மதுராந்தகத்தில் இந்த ஆண்டு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஒட்டுமொத்த திட்ட மதிப்பீடு, அதாவது பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மாநிலம் முழுக்க இருந்து உறவுகள் வருவாங்க. ஒரு மாநாடு போல தான் நடக்கும். வழக்கமாக திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ புதிதாக வந்த தாவேகாவோ இவங்க மாநாடு போடுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 கோடி 60 கோடி செலவு பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் அவ்வளோ பெரிய பொருளாதார பலம்லாம் இல்லை. நாம் அடிப்படையான செலவுகளுக்கு அல்லாடுறோம். ஆனாலும் மக்களின் பங்களிப்பு தான் நாடி நிற்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, மக்களிலிருந்து மக்களுக்காக மக்களே நிறுவுற ஆட்சி தான் மக்கள் ஆட்சிங்கிறது. அதே போல் நம்ம மக்கள்கிட்டருந்தே எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். பணமாகவும் இனமாகவும் மக்களை தான் நம்ம நம்பி நிற்கிறோம். இதில் நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குது, அவங்க காசு வாங்குறாங்கங்கிறாங்க. நாம் திமுக போல ஊரை அடித்து உலையில போடல, லாட்ரி மாற்றிட்டு 500 கோடியை வாங்கலை. மற்ற கட்சிகள் போல நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்கல. தனிப்பெரும் முதலாளிகளுக்காக நம்மளோட கொள்கைகளை வளைத்து கொண்டு அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கலை. நாம் சமரசம் இல்லாமல் நிற்கிறோம். அன்னையில் ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் சொல்கிறப்ப நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய 8 விழுக்காடு வாக்குங்கிறது குறைஞ்சபட்சம் 1000 கோடிக்கு ஒப்பானதுங்கிறார். கூட்டணி அப்படின்னு போனால் கோடிகளை கொட்டி கொடுப்பான். ஆனால் அந்த பணமெல்லாம் உதிர்ந்து விடக்கூடிய மயிருக்கு சமானம் என்று கருதி ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். சமரசம் என்ற ஒன்றை செய்யாத தலைவனின் பிள்ளைகள்ங்கிற கோட்பாட்டை வச்சு சமரசம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நிற்குது. அதனால பண வலிமை இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை. நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறுகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இருட்டடிப்புகள் எல்லாம் நடக்குது. இருந்த போதிலும் இந்த களத்தில் தொய்வு இல்லாமல் 14 ஆண்டு காலத்தை கடந்து பயணிக்கிறோம். 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி பிறந்தது. நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்பட்டது அல்ல, வரலாற்றின் போக்கில் உதித்தது. ஏன்னா திராவிட கழகத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை. அண்ணா வெளியேறி தனி இயக்கம், அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேறி தனி இயக்கம், அது அதிமுக. பிற்காலத்தில் அதே திமுகவில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை. வைகோ வெளியேறி தனி இயக்கம், அது அதிமுக. இப்படி தனிப்பட்ட முரண்பாட்டால் மோதல்களால் உருவான இயக்கங்கள் தான் இந்த இயக்கங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவாகலை. எந்த மே 18 2009 அந்த நாளில் கொன்றளித்தார்களோ நம் இனத்தை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள் புலிக்கொடியை தாழ்த்திட்டோம், உங்கள் தேச கனவை சிதைச்சிட்டோம், உங்கள் தலைவனை கொன்றொழித்து விட்டோம், எல்லாம் முடிந்து போனதானே எந்த மே 18 சொன்னார்களோ அதே மே 18 தேர்வு செய்து அதே மே 18 உலகமெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை திரட்டி அதே தலைவனை நெஞ்சில் சுமந்து அதே கொடியை ஏந்தி நாம் தமிழர் கட்சி பிறந்தது. இந்த 14 ஆண்டுகால பயணத்தில் துளி கூட சமரசம் இல்லை. கொள்கை கோட்பாட்டில் சின்ன தடம்பரல்வோ தடுமாற்றமோ இல்லை. அதே வேகம், அதே உத்வேகம், அதே சீற்றம், அதே கோபம், அதே இனமான பணி நாம் தமிழர் கட்சி சீராக பயணித்து கொண்டு போய்கொண்டே இருக்கு. 2010 மே 18 மதுரை மாநாட்டில் அண்ணன் சீமானவர்கள் பேசிய பேச்சு இருக்கு, இணையத்தில் எடுத்து பாருங்க. அன்னைக்கு பேசின பேச்சுக்கும் இன்னைக்கு பேசுகிற பேச்சுக்கும் எந்த மாறுபாடும் இருக்காது. ஏன்னா ஏற்றுக்கொண்ட தலைவன் அப்படி, கொண்டிருக்கக்கூடிய கோட்பாடு அப்படி. அப்படி நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் அரும்பாடாற்றி நகர்ந்து விடுது. 2026 தேர்தலுக்காக தயாராகி வருது. இப்போ 2016 சட்டமன்ற தேர்தல், 15லேருந்தே நம்ம தயாராகி வேட்பாளரை அறிவித்து பரப்புரையை தொடங்கிட்டோம். 2021 8 மாதத்துக்கு முன்பே வேட்பாளரை அறிவித்து பரப்புரையை தொடங்கிட்டோம். 2026 பொறுத்த வரைக்கும் 15 மாதத்துக்கு முன்பாகவே, அதாவது 1.5 ஆண்டுக்கு முன்பாக வேட்பாளரை தெரிவு பண்ணி பரப்புரைங்கிற அளவுக்கெல்லாம் போயிட்டோம். அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பரப்புரையில் பங்கெடுக்கிறாங்க, தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக சுற்றுப்பணத்திருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உத்வேகம் என்ன?
4 தோல்விகளை நாம் தமிழர் கட்சி கடந்து வந்திருக்கு. 4 பொது தேர்தல் தோல்விகள். எந்த கட்சியுமே தாக்கு பிடிக்காது. திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸோ, பாஜகவோ எந்த கட்சியும் 4 பொது தேர்தலில் தோல்வி அடைஞ்சுன்னா அந்த தொண்டன்லாம் சோர்ந்துருவான், அவெல்லாம் முடங்கிடுவான். ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னும் வெறி கொண்டு, உத்வேகம் கொண்டு வீறிட்டு கிளம்புதுன்னா ஒரே ஆற்றல் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவன் கொடுத்த அந்த ஆற்றல் தான். நாம் ஏற்றிருக்கக்கூடிய தலைவனே நம்மளை வழிநடத்தார். நாம கொண்டாடக்கூடிய மாவீர தெய்வங்கள் அவங்க நம்மளை வழிநடத்துறாங்க அப்படின்னு நாம் நம்புறோம். 2009 ஜனவரி 29 அண்ணன் முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்து போனார். இறந்து போறப்ப ஒரு கடிதத்தை இந்த எல்லாரும் கொடுத்துட்டு போனார். பன்னாட்டு சமூகத்துக்கு, அன்னைக்கு அமெரிக்காவோட அதிபராக இருந்த பாராக் ஒபாமாவுக்கு, அப்புறம் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு, இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, அப்புறம் அவர் உடலை பிரேத பரிசோதனை பண்ண போற அந்த மருத்துவர்களுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு செய்தி சொல்லிட்டு போனார். அப்படி செய்தியை சொன்னவர் களத்தில் நிற்கக்கூடிய புள்ளிகளுக்கு ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னா, என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே, ஆனால் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள், இது போன்ற கையறு காலங்கள் அந்த தலைவனை உருவாக்கும், அடையாளம் காட்டும் அப்படின்னு நான் முத்துக்குமார் பதிவு பண்றார். அவர் சொன்ன தலைமைதான் நாம் தமிழர் கட்சி. அவர் சொன்ன தலைமைதான் அண்ணன் சீமானவர்கள். இந்த நாம் தமிழர் கட்சி ஈழம்ங்கிற ஒப்பற்ற தேச விடுதலை நெஞ்சில் சுமந்து களத்தில் நிற்கிறது. அதற்காக உயிர் நீத்த மாவீர தெய்வங்களை நம்ம போற்றி கொண்டாடுறோம். அதற்கான பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடக்குது. மக்களை தான் நம்பி நிற்கிறோம். 25 லட்ச ரூபா திட்ட மதிப்பீடுன்னு சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் 7 லட்சமா நம்ம தான் வந்திருக்குது. ரொம்ப குறுகிய தொகை, இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த தொகையை புரட்டி இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தணும். அதுக்கு வசதி படைத்த உறவுகள் இல்லை பங்களிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பை செய்யுங்க. ஏன்னா நம்ம மற்ற கட்சிகள் போல இல்லை. இப்போ இன்னைக்கு யதார்த்த நிலைமை சொல்லணும்னா, திமுக கூட்டணி கட்சியில் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் காசு போகுது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க யார்ட்டையும் காசு வாங்க மாட்டாங்க, உண்டியிலேந்தி மக்களோட பங்களிப்போடு தான் இயக்கம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆனால் அவங்களே 2019 கோடிக்கணக்காக திமுக வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாரும் காசு வாங்குறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சிட்டையும் காசு வாங்குறது கிடையாது, எந்த நிறுவனத்திட்டையும் காசு வாங்கலை, மக்கள்கிட்ட தான் காசு வாங்குறோம். ஏன்னா மக்களின் பங்களிப்போடு, மக்களின் பங்கெடுப்போடு ஒரு இயக்கம் கட்டப்படுறப்ப தான் அது மக்களுக்கானதாக இருக்கும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான இயக்கம். நாங்கள் திரள் நிதி வாங்குறோம். திமுக போல லாட்ரி மார்ட்டின்ட்ட 509 கோடி வாங்கலை. திமுக போல நாங்கள் ஊரடிச்சு உழையிற போடல. எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அந்த மக்களையே சார்ந்திருக்கோம். அதனால வரக்கூடிய இந்த மாவீர நாள் பொதுக்கூட்டத்துக்கு உறவுகள் தங்களால் இயன்ற நிதி உதவியை கொடுங்க. எந்த இணைப்பில் போய் நிதி உதவி செய்யறதுங்கிற விவரத்தை இந்த காணொலிக்கு கீழே இணைக்கிறேன். உங்களால் இயன்ற பங்களிப்பை கொடுங்க. இந்த வருமானம் காக்கும் இனமானம்.